ஹாய்ங்க. இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் பண்ண போறோங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஜவ்வரிசி ஒரு 1/2 கப் எடுத்துக்கோங்க. அத நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. 1 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் 1 டம்ளர் பால், அதாவது 1/4 லிட்டர் பால் ஊற்றிக்கோங்க. பச்சை பால் தாங்க ஊற்றிருக்கிறேன். நீங்கள் அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் வேகட்டுங்க. இப்போ கஸ்டர்ட் பவுடர் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் எடுத்துகிட்டு அது தண்ணியோ பாலோ கொஞ்சமாக அதில் ஊற்றி கலந்து வச்சுக்கோங்க. கலந்ததை இந்த ஜவ்வரிசி பாலில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை நல்லா கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஒரு 1/2 கப் சர்க்கரை போட்டுக்கலாங்க. இப்போ நான் ஆர்கானிக் ப்ரௌன் சுகர் போட்டிருக்கிறேங்க. நீங்கள் ஒயிட் சுகரும் போட்டுக்கலாங்க. நம்ம ஒயிட் சுகர் போட்டோம்னா அந்த எல்லோ ஷேடு நல்லா டார்க்காக தெரியுங்க. இப்போ நான் டார்க் ப்ரௌன் சுகர் போட்டனால அது கொஞ்சம் ஷேடிங் கம்மியாக இருக்குங்க. அதை நல்லா கலந்து விடுங்க. இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ இதை ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 அன் ஹவர் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்தாச்சுங்க. இப்போ நான் 3 ஃப்ரூட்ஸ் எடுத்துருக்குறேங்க. ஆப்பிள், வாழைப்பழம், மாதுளம்பழம். நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப எந்த பழம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆரஞ்சு பழம் வேணாங்க. இந்த அளவுக்கு நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கண்ணாடி பாட்டிலில் கண்ணாடி கிளாஸில் ஊற்றிக்கலாங்க. நல்லா ஊற்றிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அது நம்ம இதில் ஜவ்வரிசி போட்டனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ ஸ்கூல்லேருந்து சஷ்வந்த் வந்துட்டாங்க. சஷ்வந்துக்கு கொடுக்கலாங்க. அவனுக்கு ரொம்ப இது பிடிக்குங்க. ரொம்ப சூப்பராகவும் இருக்குங்க. நீங்கள் 1 டைமாவது நீங்கள் செஞ்சு பாருங்கள். அடிக்கடி செய்வீங்க. ரொம்ப நன்றிங்க.